இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடம், ஏ அபு அப்துல்லா, உங்களுடைய மனைவி உங்களுடன் மோசமாக நடந்து கொள்கிறாள், ஏன் அவளை நீங்கள் தலாக் சொல்லக்கூடாது என்று கேட்க, அன்னார், இவளை விடவும் கடினமான ஒருத்தியை கொண்டு அல்லாஹ் என்னை சோதிப்பதை நீர் விரும்புவீரா என்று கேட்டார்கள். சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா குறிப்பிடுவார்கள், நீங்கள் முட்டாள்களாக ஆக வேண்டாம். ஒரு பெண்ணுடன் கோபம் வரும்போதெல்லாம் அவளை தலாக் சொல்லுகின்ற முட்டாள்களாக இருக்கிறார்கள். எப்படி பசி ஏற்படும் போது பொறுக்கிறீர்களோ, நோய் வரும்போது பொறுக்கிறீர்களோ, அதுபோன்று அவளுடனும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். ரபீ இப்னு ஹுசைன் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய மனைவி மயங்கி விழும் அந்த நோயினால் பீடிக்கப்பட்ட மனைவியாக இருந்தார்கள். அவளுக்கு எப்போதாவது மயக்கம் ஏற்படுவதை ரபீ ரஹ்மஹுல்லா அவர்கள் கண்டால் அவளது தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுவார்கள். அவளது நெற்றியை தடவுவார்கள். சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எனக்கு பொறுமையையும் திருப்தியையும் தருவாயாக. எப்படி நீ எனக்கு சோதனையை தந்தாயோ அதுபோன்று பொறுமையையும் திருப்தியையும் எனக்கு தருவாயாக என்று துஆ செய்வார்கள். ஒரு பாவம் வந்துவிடும். இந்த பாவம் வந்துவிட்டால் அத்தோடு ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன், தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லாம் போய்விடும். அவைகளுடன் இணைந்தது போல ஜிக்ரும் போய்விடும். பிறகு மன அமைதியும் நிம்மதியும் போய்விடும். கஷ்டமான காலம் வரும். நேரத்திலும் செல்வத்திலும் பரக்கத் குறைந்துவிடும். நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹராத்திலே மிக கஷ்டமான பகுதி அதன் ஆரம்பமாகும். பிறகு அது லேசாகும். பிறகு அது ஒரு தாகத்தை, ஒரு தேட்டத்தை உண்டாக்கும். பின்பு அது கோர்க்கப்படும். பிறகு அது இனிமையாகும். பிறகு உள்ளத்தின் மீது முத்திரை குத்தப்படும். பிறகு அந்த உள்ளம் இன்னொரு ஹராத்தை தேடும். சுப்ஹானல்லாஹ், இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய எட்டுகள், அவனுடைய சூழ்ச்சிகள். ஒரு சாலிஹான மனிதர் சொன்னார், உங்களுடைய மனம் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று உங்களை அழைத்தால் அதனுடன் ஒரு உரையாடல், அந்த நப்சுடன் நீங்கள் ஒரு உரையாடல் செய்யுங்கள். இந்த ஆயத்தை நப்சுக்கு சொல்லி காட்டுங்கள். அது சிறந்ததா அல்லது முத்தகீங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிரந்தர வீடான சுவர்க்கம் சிறந்ததா என்று ஆயத்தை அதனுடன் நீங்கள் உங்களுடைய உள்ளத்துடன் இந்த ஆயத்தை சொல்லி அந்த உள்ளத்துடன் கலந்து ஆலோசியுங்கள் என்று அந்த அறிஞர் மிகச்சிறந்த ஒரு